இருதயமும் எப்படி இருக்குது? ஒன்று போல இருக்குது, உத்தமமாக இருக்குதுன்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால் அவர் இந்த ஜூலை மாத கூட்டத்துக்கு கூப்பிடும் போதே நான் சொன்னேன், வருஷத்தில் ஒரு தடவை தானே, இது என்ன 2வது முறை அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு ஆவியில் வேறு யாரும் செட் ஆகலை, நீங்கள் வாங்கன்னாரு. அப்புறம் 2வது முறைக்கு நான் அப்படி சொன்னேன். அவர் கேரளாவில் ஊழியர் கூட்டம் நடத்த போகிறது சம்மந்தமாக என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், நானும் வர்றேன்னு. அவர் சொன்னார், ரொம்ப செலவாகுமே அப்படின்னாரு. செலவை பற்றி உங்களுக்கு என்ன, நான் வர்றேன் அப்படின்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இப்போது நான் திருவனந்தபுரத்தில் அந்த ஊர் பேர் பன்னியோடு. பன்னியோடுக்கு வர்றதுக்கு கார் ரெடி, நான் தங்குறதுக்கு வீடு ரெடி, ஏசி ரூம் ரெடி, சாப்பாடு ரெடி. ட்ரெயின்லேயும் ஏற்கனவே நான் புக் பண்ணிட்டேன். முதல்ல நான் சிங்கிளாக வர்றதா இருந்தேன். இப்போ என் கூட என் நண்பர் ஒருத்தர் என்ன போலவே நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சின்ன ஆள் இல்லை, அவரும் 100 சபைகளுக்கு தலைவர், என்னை போல் ஒரு மண்டல போதகர். நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அவருடைய சம்மந்தி வீட்டில் ஏசி ரூம் ரெடியாக இருக்குது. அவங்க மருமக வேலையில் இருக்கிறவர், நான் அன்றைக்கி லீவ் போட்டுறேன், எனக்கு கல்யாணம் நடத்தி வச்ச பாஸ் வராருங்கும் போது நான் லீவ் போட்டுறேன், நானே கூட்டிகிட்டு போகிறேன் பன்னியோடுக்கு, நானே திருப்பி கொண்டு வந்து திருவனந்தபுரத்தில் ட்ரெயின் ஏற்றி விட்டுறேன்னு சொல்லிட்டார். நான் அதை தான் விசுவாசத்தில் அன்றைக்கி அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் இருப்பேன், அவ்வளோதான், நீங்கள் முன்னாடி போங்க, நீங்கள் கூட்டம் நடத்துகிற இடத்துல இருப்பேன். நான் ஏற்கனவே இலங்கை, சிங்கப்பூர், இஸ்ரேல்லாம் போயிட்டு வந்தாள். இது என்ன பெரிய ஊர், கேரளா போயிட்டு வர்றதா பெருசு? அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சொல்கிறத நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பெந்தகோஸ்தேக்காரங்க முடிக்க வேண்டிய நேரத்தில் தான் தொடங்குகிறோம். இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற வித்தியாசம். சரி, எல்லா பாஸ்டர்மாருக்கும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். எல்லா சபையிலும் ஒரு இன்வெர்ட்டர் வாங்கி வைக்க முயற்சி பண்ணுங்க. லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி கட்டடம் கட்டுறோம். ஒரு 22,000 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு இன்வெர்ட்டர். அதனுடைய ஒரு பேட்ரி எல்லாம் சேர்த்து ஒரு 25 வச்சுங்களேன். கட்டாயமாக எல்லா சபையிலையும் வாங்கி வைங்க. நான் இங்கே வந்தோடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் பேரில் பிரியமாக இருந்தால் அந்த கரண்ட் அனுப்புங்க. ஏன்னா வெயில் வயசாகி போச்சு. இதை விட வெயிலெல்லாம் நாங்கள் பார்த்தாலும் சின்ன வயசில் கடற்கரை ஓரமாக அந்த ஊர் 7 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊருக்கும் கடலுக்கும். அதனால் வெயிலெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் வயசாகி போச்சு. இப்போ ஏசி காரில் போகிறோம், வீட்டில் ஏசி வச்சுருக்குறோம். இந்த டீயை வேற குடித்தோட அப்படியே தூக்கிடுச்சு பாருங்க, ரெட்டிப்பான அபிஷேகம் மாட்டோம். நான் ஆண்டவர்கிட்ட மனசுலேயே சொன்னேன், ஆண்டவரே பிரியமாக இருந்தால் கரண்ட் அனுப்புங்கன்னா அனுப்பிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. 40 பேர் சொன்னார், 40 பேர் வரலனாலும் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏசுநாதரே 12 பேருக்கு தான் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார் 3.5 வருஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் சொன்னார், ஒருவன் நான் செய்யும் கிரியைகளை செய்வான், என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான்னு சொன்னார். அதனால் இப்போ 12 விட நம்ம அதிகம்தான் இருக்கிறோம். அதனால் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, அப்படியே பிரசங்கத்துக்குள்ளே போயிடுவோம். குறித்த நேரத்தில் நான் முடிச்சிடுவேன். என்கிட்ட அதுதான் பழக்கம், பஞ்சுவாலிட்டி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சங்கீதத்தின் புஸ்தகம் 149ஆம் சங்கீதம், அதனுடைய 4ஆம் வசனம் படிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தம்முடைய ஜனத்தின் மேல் இப்போ நிரூபிச்சிட்டாரா? கரண்ட் அனுப்பி நிரூபிச்சிட்டார். இந்த புஸ்தகம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். இதோட விலை 30 ரூபா. நான் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் இலவசமாக கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க. அது பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா அதில் இருக்கும். அதனால் உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லை. நாங்கள் எங்கேருந்து தொடங்கி எங்கே வந்திருக்கோங்கிறது செல்வராஜை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி செல்வராஜுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல வாழ்ந்து சுகமாயிரு. அல்லேலூயா சொல்லுங்கள். மீன் குழம்பு ரெடி, மீன் பொரிச்சது ரெடி, எல்லாமே இங்கே வாசனையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். லோக்கல் பாஸ்டர் எங்கே போனார்? அவரை கொண்டு வாங்க. அதனால் எல்லாரும் அங்கே இருக்கார பின்னாடி ஒரு இன்வெர்ட்டர் எல்லா சபையிலையும் வாங்கி வைங்க. பாஸ்டர் பணம் ரெடி பண்ண முடியல, வாங்க முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் சபையார்கிட்ட வந்து எப்படி பணம் வாங்குறதுன்னு நான் கற்றுக் கொடுத்து அவங்கள்ட்ட பணம் வாங்கி கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், நான் யாருன்னு வேணா அந்த எஸ்பிசி தலைவர் ஆர்ஜிஆர் செல்வத்திட்ட போய் கேளுங்க, சொல்லி கொடுப்பாரு. நிறைய ஊழியக்காரங்களை எனக்கு தெரியும் இந்த ஏரியாவில். இறந்தங்குடியிலேருந்து ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, உள்ளுக்குள்ளே அகரக்கீரங்குடின்னு நினைக்கிறேன். வயசாகி போயிட்டு அந்த ஊரை கண்டுபிடிக்க ஒரு 10 நிமிஷம் இப்போ யோசித்தேன். அகரக்கீரங்குடியில் ஜான் லோகநாதன் ஒரு வயசான ஐயா ஊழியம் செஞ்சார், இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சபையிலலாம் நான் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதனால் மயிலாடுதுறை எனக்கு புதுசு இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லாத நாளில் என்னை கூப்பிட்டிங்கன்னா
உங்கள் சபையார்கிட்ட எப்படி பால் கறக்கிறது, பணத்தை வசூல் பண்ண நான் கற்றுத்தர்றேன். புரியுதுங்களா? நான் எதுவும் வாங்கி தரேன்னு உங்களுக்கு வாக்கு பண்ணல. ஏன்னா ஏதாச்சும் அந்த பேட்டரியில் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃபீஸ் ஒயர் போயிடுச்சுன்னா அதை வேணால் நான் கனெக்ட் பண்ணி விடலாம், அதான் செய்யலாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். அதனால் ஒரு பேட்டரி வாங்கி ஒரு இன்வெர்டர் வாங்கி எல்லா சபையிலையும் வைங்க. குறைந்தபட்சம் ஒரு 4 ஃபேன் ஓடணும், 2 லைட்டு எரியணும், ஒரு மைக் வேலை செய்யணும். புரியுதுங்களா? கர்த்தருடைய ஊழியம் எந்த காரியத்தை முன்னிட்டும் என்ன செய்யக்கூடாது, தடைப்படவே கூடாது. ரலிலியா சொல்லுங்க. ஆண்டவருக்கு சோதனை. இதெல்லாம் ஆண்டவர் பார்வைக்கு லேசான காரியம். இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு லேசான காரியம். நம்ம சிந்திக்கிறது இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க பாருங்கள். அதனால் எல்லா சபைகளும் அந்த இன்வெர்ட்டரை வாங்கி வைங்க. அது 15,000 ரூபா பேட்டரி, எல்லாம் சேர்த்து ஒரு 22,000 25,000 தான் ஆகும். சரியா? சரி, இப்போ வருவோம். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ரலிலியா சொல்லுங்க. சரி, ரட்சிப்பு எல்லாருக்கும் வேண்டியிருக்கு. ரட்சிப்புனா என்னன்னா காக்கப்படுதல், பாதுகாக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆத்தும ரட்சிப்பை பற்றி நான் இப்போ பேசலை. ஆத்தும ரட்சிப்பில் ரட்சிப்புங்கிறதுக்கு 3 காரியம் இருக்கு. கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு. அது ஆத்தும ரட்சிப்பு. கடந்த கால ரட்சிப்புன்னா நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிற அன்னையோட அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. உங்கள் தாத்தா செஞ்ச பாவம், நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாம் அன்னைக்கு சைபர் முடிஞ்சு போச்சு. நிகழ்கால ரட்சிப்புனா இன்னைக்கு நாம் பாவத்தின் வல்லமையில் மாட்டி பாவம் செய்யாமல் நம்மளை ஆண்டவர் காக்கிறது தான் என்னது நிகழ்கால ரட்சிப்பு. புரியுதா உங்களுக்கு? தாவீது நிகழ்காலத்தில் தோல்வி அடைஞ்சார். உன்னை பார்த்தாரு, இச்சையில் உணர்ந்துட்டார். நிகழ்கால ரட்சிப்பு இல்லாமல் போச்சு. அப்புறம் மறுபடியும் மனம் திரும்புறாரு. அப்புறம் ஈசோப்பினால் சுத்துக்கரிங்கிறாரு, வர்றாரு. அதனால பாவத்தின் தண்டனை கடந்த காலத்தில் நமக்கு இருந்துச்சு, நரகத்துக்குரியவன் இருந்துச்சு. அது ஞானஸ்நானம் எடுத்தோன்னு முடிஞ்சு போச்சு. பாவத்தின் வல்லமையோடு போராடுகிறோம். அடுத்து பாவத்தின் பிரசனத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரிடத்தில் நாம் போக வேண்டும். அது வருங்கால ரட்சிப்பு. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சார் ரைட். இப்போ நான் பேசுகிற ரட்சிப்பு என்னன்னா, இந்த உலகத்தில் தேவன் நம்மை பாதுகாப்பது. காலையில் பாஸ்டருடைய செய்தியை நான் கேட்டேன். இப்படியெல்லாம் செய்தியெல்லாம் போடுங்கன்னு நான் தான் அவருக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தினேன். அதுக்குன்னு 10 நிமிஷம் ஐயா பேசுறது. அவன் அரை நிமிஷம் செய்தி தான் கேட்குறான், 1 நிமிஷம் செய்தி கேட்குறான். 2 நிமிஷம்னா பரவாயில்ல, 10 நிமிஷம் அவர் பாட்டில் பேசியிருக்கிறார். அவருடைய ஆழமான கருத்து என்னன்னா, மகிமைப்படுத்துதல் என்றால் மகிமையில மகிமைப்படுத்துறது இல்லை, இந்த உலகத்திலேயே மகிமைப்படுத்த வேண்டும். அவ்வளோதானே உங்கள் மெசேஜ்? அவ்வளோதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொன்னார் மகிமைப்படுத்தும். அப்போ பிதா சொன்னார் மகிமைப்படுத்தினேன், பரலோகத்தை மகிமைப்படுத்தும்னு சொன்னாரா? இல்லை, பூலோகத்திலே நம்மளை மகிமைப்படுத்துவார். அதனால ஊழியக்காரங்க இந்த காலத்தில் நம்ம பெற்றிருக்கிற இந்த வசதிகள் பாக்கியங்கள்லாம் கடந்த காலத்தில் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் இல்லை. ரிங்கல் தபேன்னு ஒரு ஆளை பற்றி ஒரு மிஷினரி பற்றி இப்போ தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த ரிங்கல் தபே அப்படிங்கிற மிஷினரி என்ன செய்வார்னா, யாராச்சும் இன்னொரு மிஷினரி கிட்ட ஓசியில் கோட்டு வாங்கி போட்டுக்கிட்டு, கன்னியாகுமரியில் கூட அவர் ஊழியம் செஞ்சார், திருநெல்வேலியில் ஊழியம் செஞ்சார். கோட்டு போட்டுக்கிட்டு போய் அந்த ஆங்கிலேயர்கள்ட்டெல்லாம் என்ன செய்வார், கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பாராம். கொடுத்துட்டு செவுத்தில் எழுதி வச்சுருந்தாராம், இன்னாருக்கு எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஒரு தடவை அவர் நோய்வாய்ப்பட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டார். கன்னியாகுமரியிலேருந்து ஏறிட்டார் கப்பலில். அது 5 கிராமங்கிற ஊருக்கு வந்தோடனே ஆவியானவர் சொன்னாரா, நீ செவுத்தில் எழுதியிருக்கலாம் போய் அலை அப்படின்னு. மறுபடியும் அவர் இணைஞ்சிருக்காரு, இறங்கி கரையில் இறங்கி போய் என்ன பண்ணியிருக்காரு, செவுத்தில் எழுதுகிற கணக்கெல்லாம் அழைச்சிட்டு மறுபடியும் வந்து ஏறிட்டார். அந்த ரிங்கல் தபையை பற்றி நான் படிக்கும்போது, அவர் ஒரு தடவை சண்டே கிளாஸ் நடத்த போயிருக்கிறார். குழந்தையை தூக்கி மடியில் வச்சிருக்கிறாரு, ஊனமுற்ற குழந்தை. புரியுதுங்களா? அவர் சண்டே கிளாஸை முடிக்கிற நேரத்தில் அந்த குழந்தைய கீழே விட்டார், குழந்தை நடந்து போச்சு. எல்லாம் கைத்தறி கத்துற சோதனம். இன்றைக்கி என் சப்ஜெக்ட்லேயும் அது வருது, அதனால நான் கொண்டு வரேன். யாரோ ஒரு ஐயா சொன்னார் ரூபன் தாசன் ஊழியம் செஞ்சார் அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் பார்த்ததில்லை. அப்புறம் யார் ஊழியம் செஞ்சார் இந்த ஏரியாவில்? இந்த வல்லமை ஊழியம் செய்கிற ஆளுகள்லாம் சில நேரம் விழுந்துடுறாங்க பாவத்தில். அது பேலன்ஸ் பண்ண தெரியாததுனால. செல்வராஜன் ஒருத்தர் ஊழியம் செஞ்சார் இல்லைங்களா? அவங்க சீச பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாஸ்டருங்க. அதே போல் யானக்கால் பெஞ்சமின் ஊழியம் செஞ்சார். இந்த ஏரியாவில் நிறைய பேர் எல்லாம் ரொம்ப வைராக்கியமாக ஊழியம் செஞ்ச ஆட்கள் தான் இந்த ஏரியாவில். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். கவனிங்க. இப்போ சாந்தங்கும் போது டக்குனு வந்துடுவோம். இயேசு சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுகிட்ட சாந்தம் இருந்தது. இன்னைக்கு ஊழியக்காரன் சாந்தம் இருக்குதா? இவனை விட பெரிய சண்டைக்காரன் எவனுமே கிடையாது. காரில் அது என்ன ஆயாது தடி, காரில் சிலர்லாம் உருட்டுக்கட்டை வச்சுட்டு போகிறான் ஊழியக்கார். இருக்கு
உருட்டுக்கட்டையோட போகிறான் காரில். இவன் ஊழியக்காரன். கோபம்னா கோபம், எக்கச்சக்கமான கோபம் வருது ஊழியக்காரனுக்கு. இப்போ சாந்தம்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டு இன்னைக்கு முடிச்சிடலாம் கூட்டத்தை. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். சாந்தம்னா என்ன? கோபமே வராது சாந்தமா? என்னன்னு சொல்லுங்கள். சாந்தம்னா என்ன அப்படின்னா நானே சொல்லிடுறேன், நீங்கள் எங்கே சொல்ல போகிறீங்க. மோசே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பூமியிலே மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன் எவனும், யார் சொன்னது? தேவன் சொன்னார். மோசே கோபக்காரனா இல்லையா? கொலை பண்ணானா இல்லையா? அதோட விட்டானா? மறுபடியும் கண்மலை அடிச்சானா இல்லையா? எப்படி ஆண்டவர் சொன்னார் அவனை சாந்த குணம் உள்ளவர்னு? அவன் ஜென்ம புத்தி கடைசி வரைக்கும் இருந்திருக்கு பாருங்க. அடிச்சு விட்டானா இல்லையா மலையை? எதிர்பார்த்தார ஆண்டவர்? அதை எதிர்பார்க்கல, அடிச்சு விட்டான். அப்போ கவனிங்க, சாந்த குணம்னா என்னன்னா, தேவைப்படும் இடத்தில் கோபப்படுதலும், தேவையில்லாத இடங்களில் என்னது அமைதலாக இருப்பது தான் சாந்த குணம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இயேசுநாதர் சாட்டை எடுத்து அடிச்சாரா இல்லையா? அது கோபம் வந்து அடிச்சாரா இல்லை சிரிச்சுக்கிட்டே சாட்டை எடுத்து அடிச்சாரா? கோபம் வந்துருச்சு. அவர் தான் சொல்றாரு, கோபம் கொண்டாலும் என்ன செய்யாத. கோபம் வந்தால் அடுத்து மூர்க்கம் வரும். என்ன வருங்க? அங்கே அப்போஸ்தலர்ல நம்ம படிக்கிறோம், கோபம் வந்தோன்னே மூர்க்கம் வந்து கல்லை எடுத்தாங்க பாருங்க. அப்போ கோபம் கொண்டாலும் நீ என்ன செய்யக்கூடாது? பாசிட்டிவ். இப்போ சாந்த குணம், இந்த சாந்த குணத்தில் நாம் எல்லாரும் என்ன செய்யணுங்க? வளரணும். புரியுதுங்களா? ஒரு அம்மா ஒரு நாள் என்ன பார்த்து சொன்னிச்சு, திருச்சின்னு நினைக்கிறேன் ஊர், ஒரு பாஸ்டர் மனைவி. அப்போ அங்கே போனோடனே அங்கே ஏதோ அந்த டீ டைம்லேயே என்னமோ தெரியல, பாஸ்டர் ரொம்ப அமைதியான பாஸ்டர். எனக்கே சிரிப்பு வந்துட்டு, நல்ல வேலை இதை என் மனைவிக்கு எதுக்கு சொல்லாமல் போனாலே. பாஸ்டர் ரொம்ப அமைதியான பாஸ்டர், ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அவர் அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு. எனக்கு தான் தெரியும் நான் யார் அப்படின்னு. இப்போ என் மனைவிக்கு தான் தெரியும். இப்போ கவனிங்க, நாம் கற்றுக்கொள்வதற்கும் வளருவதற்கும் ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒன்று சொல்கிறேன்னு யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது. நிறைய திருந்த வேண்டிய காரியங்கள் நம்ம ஊழியக்காரங்கள்ட்ட இருக்குது. டைம் கீப்பிங் பண்ணணும். ரெண்டாவது, உனக்கு கொடுத்த வேலையை செய்யணும். ஜெபம் பண்ணுன்னா ஜெபம் பண்ணணும், பாட்டு பாடினா பாட்டு பண்ணணும். அதிக பிரசித்தானெல்லாம் பண்ணக்கூடாது. அது உங்கள் வளர்ச்சிக்கு ஆபத்து. அப்புறம் மேடையில் ஏற்ற மாட்டான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாமே நான் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கேன். என்னை விட வயசில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் மேடையில் ஏற்ற மாட்டாங்க. இவன்கிட்ட மைக்கை கொடுத்தா இவன் கீழே இறங்க மாட்டான், கொடு அப்படின்ட்டு அடுத்து மைக் கொடுக்க மாட்டான். உன் எதிர்காலத்தில் நீயே மண்ணை போட்டுக்குவ. அதனால் சொன்ன வேலையை செய், சொல்லாத வேலையை செய்யாது. என்னையா அப்படி வந்த நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் 100 ஊழியக்காரரை வச்சு நடத்திட்டு இருக்கேயா. எனக்கு என் பராமரிப்பில் 100 ஊழியக்காரரை எங்கள் தலைவர் விட்டு வச்சுருக்காரு. அப்போ ஒன்றும் தெரியாதவனுக்காக கொடுத்துருப்பாங்க பொறுப்பை. அதனால் உங்கள் வளர்ச்சிக்கு எது அவசியம்னா டைம் கீப்பிங். சொன்ன வேலையை செய்யணும், சொல்லாத செய்யக்கூடாது. உங்கள் திறமையெல்லாம் இங்கே ஊழியர் கூட்டத்தில் நிரூபிக்கக்கூடாது. உன் திறமையெல்லாம் உன் விசுவாசிக்கிட்ட நிரூபிக்கக்கூடாது. அதையெல்லாம் தேவன் நிரூபிப்பார். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஒரு மைக்கை கொடுத்துட்டா சும்மா பாடுறது, ஒரு மைக்கை கொடுத்தா சும்மா எதையாச்சும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நச்சுன்னு முடிக்கணும். பெந்தகோஸ்தக்காரன்ட்ட டைம் கீப்பிங் கிடையாது. நான் பக்கா பெந்தகோஸ்தக்காரன். எங்கள் சபை பேரே இந்தியன் பெண்டகாஸ்டல் அசம்பிளி. பக்கா பெந்தகோஸ்தக்காரன். ஆனால் பெந்தகோஸ்தையில் ஒழுக்கம் கிடையாது, டைம் கீப்பிங் கிடையாது. 10 மணிக்கு கூட்டம்னா 10 மணிக்கு வரணும். 1 மணிக்கு முடிக்கணும்னா 1 மணிக்கு முடிக்கணும். சரி, அரை மணி நேரம் 1:30 மணிக்கு முடிக்கணும்னா 1:30 மணிக்கு முடிக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு மேலே ரொம்ப போட்டு இழுத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. அப்புறம் அடுத்த கூட்டத்துக்கு அந்த சுகர் பேஷண்ட் வராது. புரியுதா? காலத்துக்கு ஏற்ப, வயதுக்கு ஏற்ப காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பேர்க்கரச சபை அல்லது மற்ற காரியங்களில் பெந்தகோஸ்தக்காரனா அவன் பயப்படுறான். பெந்தகோஸ்தக்காரன்ட்ட ஞானம் இருக்கு. பெந்தகோஸ்தக்காரன்ட்ட என்ன இல்லைன்னா அறிவு இல்லை. என்ன இல்லை? ஞானம் இருக்கு, ஆனால் அறிவு இல்லை. ஆனால் வெளியில் இருக்கிறவன்ட்ட அறிவு இருக்கு, அவன்கிட்ட என்ன இல்லை? ஞானமும் இல்லை, அபிஷேகமும் இல்லை அவன்கிட்ட. நம்மள்ட்ட அதுவும் இருக்கு, அபிஷேகமும் இருக்கு. இப்போ கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை வல்லமையாய் ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வெறும் வல்லமையை மாத்திரம் நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களை ஆராதிக்க ஜனங்கள் வருவாங்க, இயேசுவை ஆராதிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இயேசு ஆராதிக்க மாட்டான், உங்களை தான் ஆராதிப்பான். ஐயா கையை வச்சா பேய் ஓடுது, ஐயா என்ன பண்ணுறாரு, நோயை நீக்கிறாருன்னு உனக்கு அதுக்கு பேர் பழைய காலங்களில் எம்பரர் ஒர்ஷிப். ஒரு அரசர் இருந்தால் அரசரை வணங்கணும். பாபிலோனில் அவன் சொன்னான், அந்த எல்லாரும் என்ன செய்யணும்? வணங்கணும். புரியுதா உங்களுக்கு? ஹீரோயிசம். அப்போ அந்த ஹீரோயிசம் பெந்தகோஸ்தையில் வந்ததுனால தான் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். புரியுதுங்களா?
ஆனானா அவன் பின்னாடி போடுறான், பாடினானா அவன் பின்னாடி போகிறான். இது ஹீரோயிஸ். புரியுதா? வசனம் ஒரு நாளும் கீழே விழாது, சத்தியம் ஒரு நாளும் தோற்காது. ஆனால் தடம் புரண்டு போனவன் கீழே விழுந்துருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் ஹீரோயிசத்தை உருவாக்கக்கூடாது. அவர் சொல்கிறாரு, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். அந்த கேருபீன் என்ன பண்ணிச்சாமா? 2 சட்டையால் மூஞ்ச மூடிக்கிட்டு, 2 சட்டையால் உடலை மூடிக்கிட்டு, 2 சட்டையால் பறந்து கொண்டே சொன்னது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மளை வெளிப்படுத்துறதுக்கு நாம் ஊழியம் செய்கிறோமா, இல்லை ஆண்டவரை வெளிப்படுத்த நம்ம ஊழியம் செய்கிறோமா? நம்மளை நாம் வெளிப்படுத்த ஊழியம் செஞ்சோன்னா அந்த ஊழியம் ரொம்ப நாளைக்கு ஓடாது, சீக்கிரம் படுத்துரும். ஆனால் கர்த்தரை வெளிப்படுத்த ஊழியம் செய்தால், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதான் இப்போ செல்வராஜ் கனம் பெற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல தகப்பன் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பிள்ளைங்க நல்லா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆவிக்குரிய உலகத்திலேயும் நல்ல தகப்பன், நல்ல மேய்ப்பன் நமக்கு வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 40 வருஷத்துப்படி ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் ஒரு வேற ஊழியத்துக்கு தான் போகிறதா இருந்தேன், இந்த சபை ஊழியெல்லாம் நான் செய்கிறதாட்டு என்னை நான் தகுதியாக நினைக்கல. அதனால ஒரு லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரிக்கு போயிடலான்னு நான் பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை திசை திருப்பி கொண்டு வந்தார். கிருபையினால சைபர்லேருந்து ஆரம்பித்து ஆண்டவர் என்ன செஞ்சார், நல்ல மேய்ப்பனாக என்னை மாற்றினார். இன்றைக்கி என்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தவங்க 20 பேர் இருக்காங்க ஊழியக்காரர். பாஸ்டராகவும் இருக்கிறாங்க, மிஷினரி ஒருத்தர் இருக்கிறாரு, 20 பேர் எங்கள் ஸ்தாபனத்திலே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, என்னை சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் அந்த 20 பேர் என்னை தகப்பன்னு மதிக்கிறான். நான் ஐக்கியத்தில் இருக்கிறேன், என்னோட அவங்க ஐக்கியத்தில் இருக்காங்க. பாஸ்டர் செல்வராஜுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அதனால உங்களை தேவன் எப்படி நடத்த விரும்புகிறாரோ அதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒன்று ஆண்டவர்கிட்ட சொல்லி இதிலெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தால் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நடத்தி அவர் உயர்த்தவே உயர்த்துவார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு என்ன தேவை தெரியுங்களா? ஊழியக்காரங்களுக்கு திடப்படுத்தும் வார்த்தை வேண்டும், ஆறுதல் வேண்டும், ஊழியக்காரங்களுக்கு தேறுதல் வேண்டும். அதே போல் நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்களுக்கு ஆலோசனை சொல்ல, புத்தி சொல்ல ஆள் வேணும். புத்தி சொல்ல ஆள் இல்லாமல் தான் அது தப்பு தப்பாக எதையாச்சும் பண்ணுறது, ஊழியம் வளர மாட்டாங்க. அதனால் கட்டாயமாக இளம் ஊழியர்கள் மூத்த ஊழியர்கள்ட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலங்கள்லாம் ஊழியத்தில் ட்ரைனிங் இருந்தது. ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன், சென்னையில் ஒரு பாஸ்டர் பிரதாப் சிங்னு ஒரு வயசான ஒரு ஊழியம் செய்கிறார், 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் வந்து திருச்சியில் ட்ரைனிங் எடுத்தார். அவர் கதை சொன்னார். அவர் ட்ரைனிங்கில் என்னன்னா, கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி என்ன செய்யணும், ஊழியக்கார் குளிக்கிறதுக்கு ஊற்றணும். அப்போது ஊழியக்கார் சொல்லிட்டார், அப்போ நம்ம செல்வராஜ் சொன்னதாட்டு, நீ உபவாசம் இரு அப்படின்ட்டாராம். இவர் வாலிப பையன் போல இருக்கு, உபவாசம் இருந்திருக்கிறார். தாக்க முடியல அவருக்கு, உபவாசம் அதுக்கு மேலே இருக்க முடியல போல. ஒரு நாள் ஏதோ ஒரு கோவம் வந்து, பாஸ்டர் என்ன உபவாசம் இருக்க சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, என்னால் உபவாசம் இருக்க முடியல அப்படின்ட்டு. அப்போது இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரான். கூப்பிட்டு போய் ஒரு செல்ஃப் இருந்திருக்கு, அது மேலே துணி இருந்திருக்கு மறைச்சி. அந்த துணியை அப்படி இழுத்தா ஒவ்வொரு நாளும் அந்த பாஸ்டுக்கு வந்த சாப்பாட்டை அங்கே வச்சுருந்துருக்கா, தட்டோட காஞ்சி போய் அப்படி இருந்திருக்கு. அந்த காலத்து ட்ரைனிங் அதெல்லாம். சார் ரைட், நீ எதிர்த்து பேச வந்துட்ட, உன் ட்ரைனிங் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி முடி போடு ஜெபம் பண்ணுறேன்னா. ஜெபம் பண்ணும்போது அந்த மூத்த ஊழியக்கார அழுகையில் 2 சொட்டு தண்ணி என் தலையில் விழுந்தது. இதுதான் அவர் எனக்கு கொடுத்து அனுப்பின ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்படி வாயா ஒரு 3 மாதம் 6 மாதம் ட்ரைனிங் எடுனா எவனாச்சும் வருவானா? இப்போ உடன் ஊழியக்காரங்க வருவாங்களா? இப்போ யாரும் வரமாட்டாங்க. கடுமையான ட்ரைனிங் எடுத்தவங்களாம் நல்ல பெரிய தலைவர்களாக இப்போ மாறி இருக்கிறாங்க. அதனால் ஊழியர்களுக்கு போதுமான பயிற்சி இல்லை, ஊழியர்களுக்கு போதுமான ஆலோசனை இல்லை. அதுக்கு தான் இப்போ இந்த இது போன்ற ஊழியர் கூட்டங்களை கர்த்தர் எழுப்பியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். நீங்கள் இன்னும் மேன்மை உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு அவசியப்படுது. புரியுதுங்களா? நல்ல ட்ரைனிங் எடுக்கும். அதனால் போகிற இடத்துல என்ன அப்சர்வ் பண்ண முடியும், போன இடத்துல எதை கற்றுக்கொள்ள முடியும், போன இடத்துல எதை நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிங்கிறது கட்டாயம் உங்கள் டைரியில் எழுதும். போன இடத்துல நீங்கள் போய் பாட்டை பாடிட்டு போன இடத்துல நீங்களே என்ன செய்யாதீங்க, ஏதாச்சும் கதையை பேசிட்டு வராதிங்க. இந்த இடத்துக்கு நான் போனேன், இந்த ஊழியக்காரர் மூலமாக ஒரு புதுசாக கற்றுக்கிட்டேன். அதாவது படிப்பதை நிறுத்தவே கூடாது. படிக்கிறத என்ன செய்யக்கூடாதுங்க, நிறுத்தவே கூடாது, படித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு வாசகத்தை நான் படித்தேன். ஏனென்றால்
நீ படித்து கொண்டே இருக்கும்படி உனக்கு போதித்து கொண்டே இருக்கும் பலரை ஆண்டவர் உங்களை சுற்றி வைத்திருக்கிறார். இயற்கை போதிக்கிறது, பரிசுத்தாவியானவர் போதிக்கிறார், மூத்த ஊழியர்கள் போதிக்கிறார்கள், உன் சொந்தக்காரன் போதிப்பான், ஒரு நாளைக்கு தேவைப்பட்ட கழுதையும் போதிக்கும். இந்த போதனையை ஏற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருந்தா நீங்க கற்றுக்கொண்டே இருக்கலாம். அதாவது கற்றுக்கொள்ளுதலும் கற்றுக் கொடுத்தலும் தாங்க ஊழியம். இன்னைக்கு நான் நிறைவடைந்தேன், கற்றுக்கொண்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னாக்கா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பவுல் சொல்றாரு, நான் படிக்கணும், அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு எழுதுறாரு. இவரே புத்தகம் எழுதின ஆளு யாரு? பவுல் எழுதின கடிதங்கள் தான் 17 கடிதங்கள் இருக்கையா புதிய ஏற்பாட்டில். எப்படி எழுத முடிச்சு அவனால? பேதுரு நிறைய எழுதலையே, யோவான் நிறைய எழுதலையே, எப்படி இவர் பவுலால எழுத முடிஞ்சுச்சுன்னா, அவன் படிக்கிறவன், எனவே கற்றுக்கொள்கிறவன் கற்றுக் கொடுக்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நீங்க பெரிய ஆளாக ஆகணும், புத்தகம் எழுதணும், பாஸ்டர் செமினாரில் பேசணும், அல்லது பெரிய எழுப்புதல் கூட்டத்தில் பேசணும்னா நிறைய நீங்க படிக்கணும். நீங்க நிறைய படிச்சாதான் நிறைய நீங்க என்ன செய்ய முடியும்? பேச முடியும். இன்னைக்கு சரக்கே இல்லாத சில ஆள் என்ன பண்ணுது? அவன் படிக்கிறதெல்லாம் கற்றுக்கொள்றதும், ஆனால் கற்றுக் கொடுக்க போனால் என்ன, சட்டியில் இருந்தால் தான் எங்கே வரும்? ஆப்பையில் வரும். சட்டியில் எல்லாம் எப்படி அகப்பையில் வரும்? வரவே வராது. சரி, இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு சொன்னது என்னன்னா, ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு பல பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள். என்னங்க குடும்பம், அது குடும்பம் ஏதாச்சும் நிம்மதியாக இருக்குன்னு பார்த்தா ஊழியக்காரன் குடும்பத்தில் தான் என்னது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. இவர் முன்னாடி போனால் பின்னாடி இழுக்கும் செலது. பிள்ளைகள், மனைவி, சொந்தக்காரன் விட மாட்டாங்க நம்மளை. அது ஒரு பக்கம். அப்புறம் பொருளாதாரம், அது மெயினான பிரச்சனை. அது ஒரு பக்கம். பொருளாதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சமுதாய பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. சபையை சுற்றி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் தாண்டி 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 தான் நம்மால் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் ஊழியத்துக்கு வர்றது ரொம்ப பாக்கியம். நான் இளம் வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வரும்போது ஒன்று புரிஞ்சுக்குங்க, இளமையில் நாம் இயேசுவை சுமந்தால் முதுமையில் அவர் நம்மை சுமப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு பஞ்சாபில் நாளைக்கு கூட்டம் வச்சாலும் வைப்பார் செல்வராஜ், சொல்ல முடியாது. அவருக்கு எங்கெங்கே நுழையறதுக்கு இடம் கிடைக்குதோ நுழைவார். பஞ்சாபத்தில் ஊழியர் கூட்டம் வச்சாலும் நான் வர்றேன். தமிழ் டு ஹிந்தி. ஆமாம், இலங்கைக்கு போனேன். இலங்கைக்கு போனப்போ அங்கே சிங்களம், நான் தமிழில் பேசுகிறேன். ஒரு மேடை நல்ல ஜோம் பண்ணியிருப்பார் போடுங்க அந்த பாஸ்டர், என் நண்பர் தான். காவத்தை அப்படின்னு ஒரு ஊர், ரத்தனபுரி மாவட்டத்தில். அங்கே சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நெருங்கின நண்பர் அவர். புரியுதுங்களா? செல்வராஜிட்ட பாஸ்டர்கிட்ட பழகிறதாட்டி அவர்கிட்டையும் பழகுவேன். அதனால் ரொம்ப பைபிள் சம்மந்தமாக ரொம்ப அரட்டையெல்லாம் நாங்கள் அடிப்போம். ஒரு நாள் டாய்லெட் போக வேண்டி இருந்தது, செருப்பு இல்லாமல் நான் போக மாட்டேன். அதனால் என்ன செஞ்சாமா, இந்த செருப்பை கொடுமா, நான் போயிட்டு வரேன்னு அவர் மனைவிட்ட கேட்டால் செருப்பை கொடுத்தது. போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தோன்னே சொன்னேன், சம்பத்து ஏற்கனவே செருப்பை கழட்டி விட்டாச்சு உன் மனைவி, இனிமேல் நீ எனக்கு அடிப்ப, போவாஸ் கதையாட்ட வந்துரு அப்படின்னேன். அவர் அப்படியா? இல்லை இந்த பாருங்க காது குத்தி இருக்கு, நான் என்றென்று என் மனைவிக்கு அடிமை, வரமாட்டேன் அப்படின்னார். அதுபோல் நாங்கள்லாம் ரொம்ப நெருக்கமாக சில இடங்களில் பழகும். சிங்களத்தில் ஒரு அம்மா மொழிபெயர்த்தது, நான் பேச பேச தயக்கம் இல்லாமல் ஸ்டாப் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக பேசுனுச்சு. என் வேகத்துக்கு அபிஷேகத்துக்கு ஈடாக வந்துச்சு. பின்னாடி ஒரு பாஸ்டர் இருந்தார், என் நண்பர், இந்தியாவிலேருந்து வந்தவர். அவர் கேட்குறாரு, அண்ணா நீங்கள் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே, என்ன ஆகுது? இது போகிறதாட்டு, கத்தி போகிறதாட்டு, பட்டயம் போகிறதாட்டு போகுது வார்த்தையெல்லாம். என்னமோ அந்த மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு இருந்துருப்பார் போல இருக்கு. ஆண்டவர் பேச சொன்னார், நம்ம பேசியாச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர். அதனால எந்த ஊழியக்காரரும் எதுலேயும் சோர்ந்து போகாதீங்க. அடிக்கடி சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என் பேரில் பிரியமாயிருக்கிறார், என் நடைகளை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆனா நாம நினைக்கிற வேகத்துக்கு அவர் செய்யறது இல்லை, அவருடைய வேகத்துக்கு அவர் செய்கிறார். ஆனா அவருடைய வேகம் போதுமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று கூட எங்க சபையில் இன்னைக்கு காலையில் கூட சொன்ன நினைக்கிறேன். அதாவது 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அணி அணியாய் புறப்பட்டார். நேரம் தாமதம் எதுவும் செய்யலாம் ஆண்டவர். கொஞ்சம் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, காரு டயரு என்ன ஆயிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு, ஷட் டவுனு, கரண்ட் வரல, இதெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்துவை தேவன் பூமிக்கு அனுப்பினார். கலாத்தியரில் எழுதியிருக்கு. அவசரப்பட்டாலும் இயேசு வரமாட்டார். 2ஆம் வருகையும் அப்படிதான், அவசரப்பட்டாலும் அவர் வரமாட்டார். ஆனால் அதற்கான காலம் வரும்போது அவர் கட்டாயமாக வந்துடுவார்.
நம்மை ரட்சிக்க ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அடங்கி இருத்தல் அப்படிங்கிறத இந்த வார்த்தையை ஊழியர்கள் நம்ம ஒத்துக்கொள்ள முடியுமா? அடங்கி இருக்கணும். நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கேன். செல்வராஜாட்டம் நான் ஒரு ஸ்தாபன தலைவர் இல்லை. அவர் சியோன் அது மிஷன்னு வச்சு அவர் ஒரு தலைவர். அவர் நான் ஒரு சின்ன ஸ்தாபனத்தில் நான் ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரர், அவ்வளோதான். பாஸ் போனா நான் போவேன், வானா வருவேன். இலங்கையில் பத்தி எரியுது. என்னது? அதிபர் மாளிகையே எரியுது. அவருக்கே பாதுகாப்பு இல்லை. இவர் அடிச்சு விட்டார் ஒரு நாள் நைட் ஜபத்தில். எங்கள் தலைவர் பாலிமானுவேலும் ஸ்டான்லியும் இலங்கைக்கு போவார்கள்னாரு. அவ்வளோதான். நாங்கள் 2 பேரும் டிக்கெட் போட்டோம். ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டாச்சு. கேட்குறாரு அவர், சரி நீங்கள் அங்கே போய் இறங்கி வாகனம்லாம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஆட்டோ கிடைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முன்னேறுவோம் அப்படின்ட்டேன். காசு எவ்வளோ சேர்ந்துருக்கு? 2 பேர் தான் 10,000 கொடுத்துருக்கோம். அதுவும் என்கிட்ட கொடுக்கல, தலைவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. 2 பேர் 10,000 ரூபா. நாங்கள் எங்கள் சொந்த காசில் டிக்கெட் போட்டோம். புறப்பட்டாச்சு. திருவாரூரில் புறப்படும் போது கையில் இருக்கிறது ஒரு 30,000 40,000 ரூபா இருக்குது. திருச்சி வரும்போது 90,000 ரூபாச்சு. மதுரை போகும்போது 1,40,000 என் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு பணம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். இலங்கைக்குன்னு எல்லோரும் போட்டாங்க. என் செல்லுக்கு நம்பருக்கு அனுப்பிச்சாங்க. எங்கள் தலைவருக்கு ஆச்சரியம், என்ன பண்ண போகிற அந்த பணத்தெல்லாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இலங்கைக்குன்னு அந்த பணத்தை இலங்கையில் தான் செலவழிக்க போகிறேன் அப்படின்னு. புரியுது அவங்களுக்கு? ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். அப்போது ஒரு 90,000 ரூபா தான் செலவு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 50,000 கையில் இருந்தது. பார்த்தோம், அங்கே ஒரு மலையில் ஒரு தம்பி ஊழியம் செய்கிறான். அவனுக்கு சரியான ஒரு ஆராதிக்க இடம் இல்லை. சொன்னோம், தம்பி விசுவாசம் நீ ஆரம்பி, இங்கே ஒரு சர்ச்சை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டடத்துக்கு வர அந்த சாய்ப்புன்னு சொன்னோம் இல்லையா, இப்படி இறக்கி விடுறது. அதுக்கு நானும் என் நண்பருமா சேர்ந்து மறுபடியும் கொஞ்சம் பணம்லாம் போட்டு இந்திய பணத்தில் ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி முதல் ஆலயத்தை கட்டி நாங்கள் 2 பேரும் போய் டெடிகேட் பண்ணோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதனால் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்தால் தேவன் நம்மோடு இருந்து அவர் செய்யும் காரியங்கள் பெரியதா இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு தான் காசு போட்டோம். ஆனால் அந்த தடவை தலைவர்கிட்ட போய் சொன்னா, ஐயா நீங்கள் தான் வந்து திறக்கணும், வாங்க, அதெல்லாம் நீ நானும் பேசாத, நீயே போய் தர அப்படின்ட்டாரு. அப்புறம் நாங்கள் 3 ஆலயத்தை திறந்தோம். ஒரு மிஷினரி காசு கொடுத்த ஆலயத்தையும் திறந்தோம், இன்னொரு ஆலயத்தையும் திறந்தோம். 3 ஆலயத்தை அட்டே டயத்தில் நாங்கள் அந்த ஊழியம் முடிவடைஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் வந்த நோக்கம் நிறைவேறிட்டு. அதுக்கப்புறம் நான் இலங்கைக்கு போகலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு வாசல்களை திறப்பார். உங்களை எங்கேயோ ஆண்டவர் வைக்க விரும்புகிறாரு, ஆனால் நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்க. அதுதான் இப்போ சரியில்லை. செல்வராஜுடைய விசுவாசத்தை கற்றுக்குங்க. அவர் பட்ட பாடு. அன்னைக்கு காரைக்குடி போயிருந்தோம், உங்கள் அக்கா அட்ரஸ் கேட்கலான்னு பார்த்தேன். அர்ஜென்ட்டாக போயிட்டு அர்ஜென்ட்டாக வந்துட்டேன். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார் அவர். சிங்கப்பூர் போகும்போது என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்னாரு. சரி, ஒரு சின்ன காணிக்க. எனக்கு ஒரு நாள் சிங்கப்பூர் போகணும்னு ஆசை வந்தது. ஆசை வந்ததுன்னா யாரை பிடிக்கிறது, எப்படி போகிறது அப்படின்னால யோசிச்சுட்டு இருந்தேன். என் ஊரில் என்ன காரில் போகிறேனோ அதை விட காஸ்ட்லி காரில் சிங்கப்பூரில் சுற்றி வந்தேன். புரியுதுங்களா? நல்ல இடத்த ஃப்ரீயாக தங்க இடத்த கொடுத்தாரு. கையை பிடிக்காம எல்லாம் போன இடத்துல என்னாச்சு, பெரிய ஊழியம் ஒன்றும் அங்கே செய்யலை. எங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க. எங்கள் பெரியப்பாவிட்ட அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் இருக்காங்க. போனேன், சின்ன சின்ன ஊழியங்கள் தான் செஞ்சோம். ஒருவேளை தேவைன்னா ஆண்டவர் கொண்டு போகிறார், அவ்வளோதான். ஒரு முறைக்கு 2 முறை போயிட்டு வந்தேன். நீ ஆசைப்பட்டதை ஆண்டவர் தருவாரியா? ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். நான் நினச்சேன், ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஒரு பாஸ் வந்து அந்த ஒரு மதுக்கூர் பட்டுக்கோட்டையா அந்த பக்கம் வர்றாரு, பிரசங்கம் பண்ணுறாருலாம் ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன். எனக்கு வந்துச்சு வேகம், போய் அவரை பார்ப்போம்மா அப்படின்னு நினச்சேன். ஆனால் காலத்துக்காக காத்திருக்கணும். அமைதியாக இருந்தேன். நாள் வந்தது. புரியுதுங்களா? விசா போட்டாங்க. அப்புறம் அங்கே ஒரு பையன் என்கிட்ட வேலை செஞ்சவன், சுனாமியில் வேலை செஞ்சவன், 1,500 சம்பளத்துக்கு வேலை செஞ்சவன். இப்போ அங்கே 1.25 லட்ச ரூபா வாங்குறான், டிரைவராக இருக்கான். 1.25 லட்ச ரூபா வாங்கினான் சம்பளம். டிக்கெட் அவன் போட்டு விட்டான், பாஸ்டர் நீங்கள் வாங்க அப்படின்னு. நான் போய் ஏர்போர்ட்டில் இறங்கினேன். எங்கள் குடும்பத்தினர் வந்து சந்தோஷமாக என்னை அழைச்சிட்டு போனாங்க. 2வது முறை போனால் அந்த பையன் வந்து என்னை அழைச்சிட்டு போனான். சிங்கப்பூரை நல்லா சுற்றி காமிச்சாங்க. புரியுதுங்களா? அங்கே இன்னொரு விசுவாசி இருக்குது. நான் காசை செலவு பண்ணல. அந்த விசுவாசி அந்த ராட்டினம்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், ஃப்ளையர், சிங்கப்பூரில் ஒன்று பெருசாக வச்சுருக்கான். 5,000 ரூபா டிக்கெட். ஒரு டிக்கெட் 5,000 ரூபா. 2 டிக்கெட் போட்டு பாஸ்டர் அழைச்சிட்டு போய் அதில் ஏற்றி நல்லா சுற்றி காட்டு தம்பி அப்படின்னு ஒரு பொண்ணு போட்டு விட்டா. எனக்கு அதெல்லாம் புதுமையான அனுபவம். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ராட்டினத்துலலாம் ஏறினதே இல்லை. 15 ரூபா 10 ரூபா காசு கொடுக்கணும், நம்மள்ட்ட காசு இல்லை. அதனால் நான் ராட்டினத்துலலாம் ஏறினதே இல்லை. பயமும் வேற. புரியுதா? இது வரைக்கும் இந்த கன்னியாகுமரியில் கல்யாணம் பண்ணி என்னாச்சு, 36 வருஷம் வாழ்ந்து அந்த அம்மாவும் பரலோகம் போயிட்டு, கன்னியாகுமரியில் என்ன செஞ்சதில்லை, அந்த கடற்கரையிலேருந்து அந்தாண்ட இந்த விவேகானந்தர் சிலைக்கு போனதே கிடையாது. ஏன்னா 25 ரூபா டிக்கெட் கொடுக்கணும்ல. எப்படி? அதெல்லாம் நமக்கு பெரிய காசு, வீணடிக்கக்கூடாது காசை. அதனால் இது வரைக்கும் நம்ம செஞ்சதில்லை. ஆனால் தேவன்
கடல் கடந்து போகவும் நம்மை பலப்படுத்துவார். மலைகளை கடந்து போகவும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, இஸ்ரேலை பார்க்கணுன்னு ஆசை, விருப்பப்பட்டேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்தது. இது போல் நாங்கள் எகிப்துக்கு போகிறோம், நீங்களும் வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இஸ்ரேலில் போகணும் அப்படின்னு. இல்லை எகிப்துக்கு போயிட்டு வரும்போது இஸ்ரேல், அதெல்லாம் முடியாது, நேரடியாக இஸ்ரேல்னா சொல்லு, நான் வர்றேன், இல்லாட்டி வரல அப்படின்ட்டேன். 2019 வாய்ப்பு கிடைச்சிது. வெறும் 40,000 ரூபாய் டிக்கெட்டு. இப்போ நான் எஸ் சொல்லியிருந்தேன்னா இப்போ இந்த நவம்பர் மாதத்தில் எத்தியோப்பியா போயிருக்கலாம். ஆனால் நான் போக விரும்பலை. சரீர சூழ்நிலைகள் கொஞ்சம் பார்க்கணும், பொருளாதார சூழ்நிலை பார்க்கணும். ஆனால் ஆப்பர் அடிக்குது, வா எத்தியோப்பியாவுக்கு, வெறும் டிக்கெட்டு தான், 50,000 ரூபாய் பணம் கொடுங்க, எத்தியோப்பியா கூட்டிகிட்டு போகிறோம். அதாவது நாம் நினைக்கிறத விட உயரமாக ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்கள் நினைக்கிறத விட இன்னும் உயரமாக போகணும், நீங்கள் நினைக்கிறத விட இன்னும் நீண்ட தூரம் போகணும். ஊழியம் நிறைய இருக்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலியாவின் தேவன் என் தேவன். எலியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு, போஜனம் பண்ணு, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பக்கத்தில் சொல்லுங்க, இன்னும் வெகு தூரம் போகணும், இன்னும் ஊழியம் முடியல. பெட்டியை நினைச்சிட்டு புளிய நினைச்சிட்டு இருக்காதீங்க, போற அன்னைக்கு போகட்டும். நம்ம ஆளு ஒருத்தன் விசுவாசி போல இருக்கு, பெந்தகோஸ்தே விசுவாசியும் பெந்தகோஸ்தே அல்லாத விசுவாசியும். சமீபத்தில் செத்து போயிட்டான் ஒருத்தன், ராஜ்குமார்னு ஒரு நடிகர். அவன் 30 வருஷத்துக்கு முன்னாடியே கலரை கட்டிட்டானான். படிச்சிங்களா, படிக்கலையா? ராஜேஷ், எஸ் கரெக்ட். பரவாயில்லம்மா, பைபிள் தெரியலனாலும் அதனாலும் தெரியும். ராஜேஷ் நல்ல மனுஷன், அவன் நல்ல மனுஷன். அவன் நடிகர் மாத்திரம் இல்லை, நிறைய மெடிசின்ஸை பற்றியெல்லாம் யூடியூப்பில் நிறைய மெடிசின்ஸை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு ஒய்ஃப் இறந்துருச்சு. அவன் வந்து ஒரு கிறிஸ்டின், அவன் சொந்த ஊர் வந்து மன்னார்குடி அப்படின்னா நம்ம போட்டிருந்தது. அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி கலரை கட்டிட்டார். ரஷ்யாவுக்கு போனாராம். அங்கே உள்ள அந்த மாஸ்கோவில் அந்த லெனின் கல்லறையை பார்த்துருக்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆர்சி கிறிஸ்டினாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு கல்லறை நல்லா கட்டியிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு பணமாக கொண்டு போய் என்ன செஞ்சலாம், ஒரே குழியில் என்ன பண்ண தள்ளி விட்ருவாங்க. அது போல் ஏதோ ஒன்று 30 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாராம். அது சொல்லிவிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இப்போல கல்லறை கட்டுறவங்களாம் 100 வயசில் தான் சாகுவான், நான் அதை நினச்சி கட்டலை, பட் அதே சமயத்தில் ஏன் கல்லறை ரெடி அப்படின்ட்டு. அதனால் பெந்தகோஸ்தே பாஸ்டர்லாம் நம்ம கல்லறையை பற்றியும் பொட்டியை பற்றியும் யோசனை பண்ணிகிட்டு இருந்தாக்க ஊழியம் செய்ய முடியாது ஐயா. அது அவன் இருக்கிறவன் எவனாச்சும் பார்த்துக்குவான். ஆமாம், எங்கள் வீட்டம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், ஐயோ கடைசியாக ஆத்தாங்கரையில் தான் புதைப்பீங்களா என்ன, எங்கள் ஊராட்டம்மா ஒன்றும் இது கிடையாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது, அந்தந்த ஊர் சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது, புரியுதா? நாம் என்ன ஷாஜகானா நம்ம போய் தாஜ்மஹால் கட்டிக்கிட்டு இருக்க. அதனால் அந்த ஊரில் என்ன பண்ணுறானோ அதை தான் செய்யணும். ஒரு பழமொழி இருக்குது, கிராமத்தில் சொல்லுவான், பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் என்ன செய்யணும், நடுகண்டம் எனக்குன்னு சொல்லணும். அதனால் போய் இதுக்கு ஒரு இடத்த வாங்கி அதுக்கு ஒரு கல்லறையை கட்டி அது வருஷம் போய் அதுக்கு ஒரு கல்லறை திருநாள் வச்சு, இதுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. அதெல்லாம் ஐயா, புகஞ்சு போனவன் நெருப்பில் போனவன நெருப்பு கணக்கு கொடுக்கும், கடலில் செத்தவன தண்ணி கணக்கு கொடுக்கும், மண்ணில் புகைச்சவன மண்ணு கணக்கு கொடுக்கும். நீ வெளியில் வராத அளவுக்கு நீ கல்லறையை கட்டிகிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். உங்கள் ஊரில் வசதி இருக்கும், உன் வீட்டு கொள்ளையில் இடம் இருக்குன்னா, இந்த ஊர்லலாம் கொள்ளையில் புதைக்க அனுமதி கொடுக்க மாட்டான் மேக்சிமம். அப்படி ஏதாச்சும் கொடுத்தானான்னு எங்கேயாச்சும் புதைச்சிக்கிட்டு கல்லறை கட்டு. ஆனால் என்ன செய்யாத, கல்லறை பக்கத்தில் உட்காந்து அழுது கொண்டு இருக்காதே, ஆக வேண்டிய வேலையை. நம்முடைய ஆண்டவரே கல்லறை ஆண்டவர் தான். கல்லறையிலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எவனுமே என்ன செய்யலை, ஆராதிக்கலை. அதனால் கல்லறை ஆராதிக்காத, கல்லறையிலிருந்து வெளியே வந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, சாந்தமா இருங்க. தேவையான இடத்துல கோபப்படுங்க, தேவையில்லாத இடத்துல கோபப்படாதீங்க, புரியுதா? சரி, அதை குறித்து இன்னும் 1-2 வசனம் படிச்சு நம்ம முடிக்க போறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ தயவு குணப்படும்படி, நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. சரி, போதும். இப்போ தேவன்ட்ட என்ன இருக்குது, நீடிய சாந்தம் இருக்கு. உங்க பேர் என்ன, மோசே கேட்குறான், உங்க பேர் என்ன அப்படின்னு. அவர் சொல்றாரு, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் என்ன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன்.
அப்போது நீங்கள் கவனிங்க, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர்னா அப்புறம் ஏன் பச்சைக்கிற அக்கினியாக இருக்கிறாருன்னு திருப்பி கேள்வி கேட்கலாம். அதாவது தேவைப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவார், தேவைப்படாத இடத்துல கோபத்தை காட்ட மாட்டார். இதான் தேவன். நாமும் அப்படிதான் இருக்கணும். பல நேரங்களில் சாத்தான் நம்மளை வஞ்சிப்பான். தேவன் உன் பேரில் கோபப்படுறாரு, தேவன் உன்னை என்ன செய்வார், அடிச்சிருவார். அந்த அந்த பயத்தோடு இருக்கணும்னு தேவன் விரும்பலை. ஆனால் தகப்பனுக்குரிய மரியாதையை கொடுக்கிற பிள்ளையாக நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். புரியுதுங்களா? தகப்பன் மிதித்து கொன்றுவாருன்னா பிள்ளைங்க பயப்படுது இல்லை. ஆனாலும் தகப்பன் ஒரு ஆசிரியர், தகப்பன் ஒரு போதகர், தகப்பன் என்ன பண்ணுறாரு, பிள்ளைக்கு போதிக்கிறார். அதாவது கவனிங்க, எல்லா தகப்பனும் தன் பிள்ளைக்கு போதிக்கிற வேலையை விட்டுவிடக்கூடாது. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், வரும்போது ஆவியானவர் என்கிட்ட சொன்னார். அந்த நண்பர் வந்து கோபக்காரன். ஒரு தடவை ஒரு உடன் ஊழியக்கார்ட்ட எனக்கு எதுக்க பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொந்தக்காரனை அரைஞ்சிட்டான். ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை அரைஞ்சிட்டான். நான் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கே அரைஞ்சிட்டான். அந்த ஊழியக்காரன் சொன்னாப்புல, எங்கள் அப்பாவை போலவே என் பையனும் கோபக்காரன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னான். இது ஆபத்தாச்சு, இது சரியில்லையே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஊழியக்கார் இப்போ மறிச்சிட்டார். இல்லை, ஒரு 3 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த ஊழியக்கார் ஏன் மறிச்சாருன்னு பின்னாடி தெரிஞ்சிச்சு. அதே பையன் அந்த பாஸ்டர் மோரையில் செல்லு வாங்கி கொடுக்கணும் ஒரு குத்து விட்ருக்கான் முகத்தில். அத்தோடு அந்த ஆள் ஹார்ட் பேஷண்ட்டு. அதை நினச்சி அந்த பாஸ்டர் செத்து போயிட்டான். இப்போ நான் சொல்கிறேன், அந்த பாஸ்டர் அவன் பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதமாக வளர்த்துருந்தான்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த பாஸ்டர் இருந்திருப்பான். இதில் என்ன உனக்கு பெருமை வேண்டி கிடக்கு? உங்கள் அப்பா பெரிய கோவக்காரரு, அதை பெருமையாக வேற சொல்லிக்கிற வெக்கான்ல சொல்லாமா வெளியில்? நாம் பாவியாக இருந்தோம், மனம் திரும்பினோம், ரசிக்கப்பட்டோம். இப்போ தெய்வீக சுவாபத்தில் வளர வேண்டும், திவ்ய சுவாபத்தில் வளர வேண்டும். பிதாவாகிய தேவன் நீடிய சாந்தமுள்ளவர், குமாரனாகிய கிறிஸ்து சாந்தமுள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் சாந்தத்தின் கனியை நமக்குள்ள கொண்டு வர்றாரு. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்குங்க? ஆவியின் கனியோ சந்தோஷம். படிச்சுட்டு வாங்க. சாந்தம், இச்சையடக்கம். கடைசியா வருது சாந்தம், இச்சையடக்கம். சாந்தம் 8வது இடத்துல வருது. பைபிளில் உள்ள கணக்குப்படி 8னாக்கா நியூ பிகினிங், அடுத்த தொடக்கம்னு அர்த்தம். அப்போ ஒரு பூரணத்தை கடந்து அடுத்த காரியத்துக்கு போகும்போது சாந்தம் வேணும். கடைசியாக ஒரு வசனம் படிக்கலாங்க. பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது ஊழியக்காரன்ட்ட தெய்வீக சுவாபம்லாம் இப்போ இல்லை. அதை தான் இப்போ ஆவியானவர் உணர்த்தும்படி என்கிட்ட சொன்னார். அதனால் அந்த காலத்தில் ஊழியக்காரங்க நல்ல சோத்திரம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ஊழியக்காரங்க எடுத்தோன்னே எதுக்கும் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் ஊழியக்காரங்க இன்னொரு ஊழியக்காரன் குறை பேச மாட்டாங்க. இப்போ பத்திரிக்கையில் எழுதுறான், யூடியூப்பில் போடுறான். இன்னும் சொல்லப்போனால் வாங்கி திங்கிற வரைக்கும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வாங்கி தின்னுட்டு தலைமை போவதற்கே என்ன பண்ணுறான்? நான் உன்னை RSSல் காட்டி கொடுப்பேன், பிஜேபியில் காட்டி கொடுப்பேன். இவெல்லாம் யூதாஸ் ஆவி பெற்றவன். காட்டி கொடுப்பேன்னு சொல்கிறவங்கள யார்? யூதாஸ் ஆவி. சரி, அன்னைக்கு இனிச்சிச்சா? அவன் உதவி கொடுத்தான்ல, 1000 ரூபா கொடுத்தான், 500 ரூபா கொடுத்தான், எனக்கு தெரியாது எவ்வளோ கொடுத்தான். வாங்கி தின்னியில் ஒரு இடம் வாங்கி கொடுத்தாங்களா? செட்டில் ஆனியா? செட்டில் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஆசை போட்டேன், உங்கள் ஆசை போட்டேன். ஏன் உனக்கு பிழைக்க வழிகாட்டினவனுக்கு மறுபடியும் என்ன பண்ணுற திருப்பிக்கிட்டு? இப்போ ஊழியக்காரன்லாம் முள்ள மாதிரி. நான் அப்படி சொல்கிறேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். நானும் ஒரு ஊழியக்காரு, என் பையன் ஊழியக்கார் வந்திருக்கிறாரு. செல்வராஜ் ஊழியக்காரு, செல்வராஜ் பையன் ஊழியக்காரு. ஆனால் இப்போ நிறைய ஊழியக்கார் முள்ள மாதிரி, ஏமாத்துக்காரன், திருட்டுப்போ. ஒரு பாஸ்டர் ஒரு நாள் சென்னையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அழுவுறாரு. ஐயா, நான் தெரியாமல் சேர்த்துட்டேன் அவனை, அவன் 2 பொண்டாட்டிக்காரன்னு எனக்கு தெரியாதியா. அவன் இப்போ என்னை பற்றி டெய்லி யூடியூப்பில் போடுறான் ஐயா. அடுத்து என்ன சொல்கிறான்? போய் நான் பிஜேபியில் சேர்ந்துட்டேன், உன்னை மாட்டி விட்டுருவேன்னு சொல்கிறான் ஐயா. அவர் நல்ல கிருபை பெற்ற ஊழியக்கார். ஒரு 70 வயசுக்கு மேலே ஒரு 80 வயசு நெருங்குது. நிறைய சபைகளுக்கு அவர் தலைவர். அயல் நாட்டுக்கெல்லாம் போகிறாரு, வர்றாரு, ஊழியர் கூட்டத்திலலாம் பிரசங்கம் பண்ணுறாரு. நல்ல ஊழியக்காரு. தெரியாத பொல்லாத ஊழியக்காரனை பிரான்ச் ஏற்படுத்துகிறாராம். ஏன் பிரான்ச்சே வேணா, நீ மெயிலே இருந்துட்டு போ. பிரான்ச் ஏற்படுத்தினா எவனையாச்சும் வீணா போனவனை கொண்டாந்து சேர்த்துவிட்டு படுற பாடு. நான் சொன்னேன், இல்லை அவன் பொல்லாத ஊழியக்காரன், அவனை நாங்கள்லாம் கேட்க முடியாது. கேட்டாலும் அவன் கட்டுப்பட மாட்டான். எந்த பஞ்சாயத்துக்கும் கட்டுப்படாத ஊழியக்காரன்லாம் இருக்கிறான். தெய்வ பயமே கிடையாது. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வதிக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஊரை விட்டே போயிட்டான் அவன், அந்த ஊழியக்காரன், பொல்லாத ஊழியக்காரன் ஊரை விட்டே போயிட்டான். சரி, இப்போ நம்ம கதை வேண்டியதில்லை,
சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் ரட்சிப்பினால் உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும். அந்த மனுஷன்கிட்ட போய் பேசுனா பொறுமையாக பேசுவாரியா. அந்த மனுஷன்கிட்ட போனால் என்ன செய்வார்? நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவார். அந்த மனுஷன்கிட்ட போனால் அவர் தேவ மனுஷன், நிச்சயமாக நமக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்படி இருக்கணும், பேர் வாங்கணும். புரியுதா? அவன்கிட்ட மனுஷன் பேச முடியாதே, கடிப்பானே, அப்படி பேரெல்லாம் வாங்கக்கூடாது. ஊழியக்காரங்க நல்ல தெய்வீக சுவாபத்தில் வளரும். அப்போ தான் ஆண்டவருடைய கிருபை இறங்கும். அப்போ தான் ஆண்டவர் கரத்தில் எடுத்து உயர்த்துவார். மோசையை பற்றி நான் சொல்லி முடிக்க போகிறேன், ஏன் டைம் முடிஞ்சு போச்சு. மோசையை பாருங்க, அவனை போல கோபக்காரன் எவனும் கிடையாது. ஆனால் மோசே அந்த ஆடுகளை மேய்த்ததில் அவன் என்ன செய்கிறாங்க? அங்கே உருவாக்கப்படுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது நீங்கள் பாஸ்டர்னு சொன்னால் அந்த ஜனங்கள் மத்தியில் பழகும்போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் சுவாபம் உருவாக வேண்டும். புரியுதா? ஜனங்களுக்கு எப்பொழுதுமே உங்களை பற்றி கவலை கிடையாது. நான் உண்மையை சொல்கிறேன். 3 மணிக்கு சாப்பிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை. நம்ம அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அந்த ஜனங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லான்னு போனால் அப்போ தான் ஐயா புதிய ஏற்பாடு கொடுங்கங்க. ஒன்று ஒரு 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 கேரி பேக் இருந்தால் கொடுங்க, அந்த மிச்சம் இருக்கிற சோத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. வரும்னா கோபம் வரதான் செய்யும், வராமல் இருக்காது. ஆனால் கோபத்தை என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. புரியுதா? கேரளாவில் கன்னியாகுமரிலாம் சாப்பாட்டில் உட்காந்தவன் எழும்பக்கூடாது, அடுத்தவன் எழுப்பவும் கூடாது. அது ஒரு கோபம் வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பல நேரத்தில் அது பாவம். வலது கைக்கு இடது கை தெரியாத. இதை விட கொடுமை என்னன்னா, 100 ரூபா நோட்டை வச்சுட்டு நம்மள சில்லறை கேட்கும். நம்ம காணிக்கப்பட்டியே திறந்துருக்க மாட்டோம், ஆனால் சில்லறை கேட்கும். வந்தா வேணா கொடுத்துட்டு போ. சில்லறை நம்மள்ட்ட கேட்கறது என்னென்ன புது கண்டுபிடிப்போ அத்தனை கண்டுபிடிப்பும் கண்டுபிடிச்சி வந்து மோசையை கோவப்படுத்தி அவன் அடிச்சான் பாருங்க. அவனை கோவப்படுத்துறதெல்லாம் அவன் அடிச்சுட்டான். ஆமாம், கடைசியாக இந்த ஜனங்களால் அவன் எங்கே போக முடியல? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள போக முடியாமல் போச்சு. ஜனங்க கோவப்படுத்திட்டாங்க. அதனால் இதன் மத்தியில் உங்கள் சுவாபம் என்ன செய்யணுங்க? உருவாக வேண்டும். பொறுமை, பொறுமை, நீடிய பொறுமை, நீடிய சாந்தம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்தது. அதனால் கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஊழியர் கூட்டத்திலையும் உன்னை கற்றுக்கணும். ஒவ்வொரு ஊழியர் கூட்டத்திலையும் என்ன செய்யணும்? நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். சரியா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் செய்தியை முடிக்கிறேன். பாஸ்டர் செல்வராஜ் அவங்க தொடர்ந்து உங்களை நடத்துவார்கள். ஆமென். எழும்பி நிற்போம். பிரைஸ் அல்லோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பிரைஸ் அல்லோ, ஹல்லேலூயா. நல்ல வசனங்களை கவனித்தீர்கள். ஆமென். யோசுவா அவ்வளோ பெரிய ஜனங்களை நடத்த காரணம், மோசேக்கு கீழே இருந்த மிகவும் அருமையாய் கற்றுக்கொண்டார், அருமையாய் கற்றுக்கொண்டார். எலியாவின் கீழே எலிசா கற்றுக்கொண்டார், மிகவும் அருமையாக கற்றுக்கொண்டார். பவுலின் கீழே தீமோத்தேயு கற்றுக்கொண்டார். புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, கற்றுக்கொள்வதனால் மற்றவர்கள் நடத்த முடியும், கற்றுக்கொள்ளாமல் போனால் நடத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கூட இருந்தவர்கள் ஆமே, யோவானும் பேதுரும் இயேசுவை போல மாறி இயேசுவுடைய நிழல் ஆமே பட்டு யாரும் சௌக்கியமாகவில்லை. ஆனால் பேதுருடைய நிழல் பட்டு பலரும் சௌக்கியமானார்கள். கற்றுக்கொண்டதுடைய காரணம் அது. காதை வெட்டி எறிந்தவன், இயேசுவை பிடிக்க வந்தபோது காதை வெட்டி எறிந்தவன், அவன் தாழ்மையிலும் அன்பையிலும் பொறுமையிலும் தயவிலும் நற்குணத்திலும் வளர்ந்தபோது அவன் மேல் அளவில்லாமல் பிரசன்னம் வெளிப்பட்டது. நம்முடைய மேல் அளவில்லாமல் பிரசன்னம் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறான், எனக்குள்ளே இருக்கிறான், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறான், எனக்குள்ளே இருக்கிறான், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினாடி ஆடி துதிப்பேன். எங்கும் போடி போடி சொல்லுவேன், எங்கும் போடி போடி சொல்லுவேன். என் இயேசு
நீதித்தின